ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விழா பார்த்துலாங்கன்னா இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் நான் கழுவி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே வெண்டைக்காய் வந்து நான் வந்து கழுவிட்டு தான் வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா மேலே டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நேராக வந்து ஒரு பனைமரம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இடி விழுந்தனால வந்து ஒரே இதாக தான் நிற்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது பொந்தில் வந்து பச்சை கிளிகள்லாம் இருக்கும். அந்த சவுண்டு நல்லாயிருக்கும். சரி, ஓகே எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்க போய் பரணி வந்தான். முத்தம் கொடு சாமினா முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து குளிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கான தேவையானது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த வளவளப்பில் தான் சாப்பிட முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு தக்காளி போட்டு இது எல்லாமே நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம் இது எல்லாமே போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றி அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தம்பிக்கு தயிர் சாப்பாடு செஞ்சு வெண்டைக்காய் கடிச்சிக்கிறதுக்கு வந்து போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி நான் அதை செஞ்சேங்க.